இன்னைக்கு நிறைய பேர் வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. நிறைய படிச்சிருப்பாங்க, ஆனால் வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்லை. ஒரு தொழில் பண்ணலாம் அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் தேவை. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தொழில் பண்ணாலும் சரி, லாபம் கிடைக்குமா அப்படின்னு நம்ம 100% சொல்ல முடியாது. நஷ்டம் அடைகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் இங்கே ஒரு யூடியூபர் நண்பருக்காக பிச்சை எடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாரு. கிட்டத்தட்ட 8 மணி நேரம் அவர் பிச்சை எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு நாளைக்கு 4000 ரூபாய் கிடச்சிருக்குது. மாதத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா 1,20,000 ரூபாய் சம்பாதிச்சிருக்கிறாரு. அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, யாசகம் கேட்பது, அதாவது பிச்சை எடுப்பது ஒன்றும் ஈஸியான வேலைன்னு நினச்சிடாதீங்க, இதுவும் ரொம்ப கஷ்டமாட்டு இருக்குது, ஆனால் கஷ்டப்பட்டு தான் நான் இவ்வளோ சம்பாதிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இன்னைக்கு வேலை இல்லாதவங்க எல்லாம் எட்ரா தட்ட பிச்சை எடுக்க போவோம் அப்படிங்கிற நிலைமை ஏற்பட்டு இருக்குது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்லையும் பிச்சை எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சமீபத்தில் கூட ஒரு அரசியல் தலைவர் பிச்சை எடுத்து தான் கார் வாங்கினார் அப்படின்னு சொல்லிட்டு செய்தி வெளியாக இருந்தது. இந்த மாதிரி வேலை பார்ப்பதற்கு மடித்து உங்களுக்கு வேலையே பார்க்கக்கூடாது, ஈஸியாக பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினச்சா கஷ்டப்பட்டாது பிச்சை எடுங்க அப்படிங்கிறத என்னோட கருத்து. உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லிட்டு